சபாநாயகர் பேசும்போதே தெளிவா சொல்லிட்டாப்ல, லைவ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, தேசிய கீதத்தை நாங்க எப்படி வேணாலும் பாடுவோம், இதெல்லாம் ஒன்றும் மரபு கிடையாதுங்க. பயிற்சி கொடுத்தது வேஸ்டா போச்சு. இப்ப ஏன்னா லைவை ஏன் கட் பண்றாங்க அப்படின்னா பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. சபாநாயகருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, முதல்வருக்கு ஒண்ணுமே தெரியல, ஸ்கிரிப்ட் கொடுத்தாதான் அவர் படிப்பார், அது பிரச்சார வாகனத்துல தான் அவர் படிப்பாரு, சட்டமன்றத்துல அவரால் பேச முடியாது. எத்தனை நாள் கிளாஸ் எடுத்தாலும் சரி இவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லை அப்படின்னு முதல்வருக்கு எதுவுமே தெரியல. புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு மரிய வில்சன் வந்துட்டு நிதி அமைச்சர்ல அவர் நிதி அமைச்சர் புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது இங்க தொலைக்காட்சிகள்ல சொல்லுவாங்கல்ல, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படி சொல்ற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து சந்திப்புல பாத்தீங்களா நாங்க எந்த அளவுக்கு வெளிப்படையா இருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு பெருமையா பேசினாங்க. அதாவதுங்க டிவிக்கு ஆட்சி அமைந்த பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜூன் 18 நேற்று சட்டமன்றத்துல நடந்தது. முழுவதுமாக லைவ் கொடுத்திருந்தாங்க, நாம எல்லாருமே பார்த்தோம். நிகழ்ச்சி முடிகிற வரைக்குமே லைவ் கொடுத்திருந்தாங்க. உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஆளுநர் உரை. இன்னைக்கு காவேரி இஷ்யூ பத்தி பேசினாங்க. முதல்வர் உட்பட எதிர்கட்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணாங்க. அதற்கு பிறகு சபாநாயகர் துணை சபாநாயகர் ரவிசங்கர் வந்து பேசுவாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு லைவ் கட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் லைவ்ல போச்சுங்க, அப்புறமா கட் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் பாலிமர் டிவியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் போல நினைச்சேன். பார்த்தா ஒட்டு மொத்தமாக சட்டமன்றத்திலிருந்து லைவ் கட் பண்ணிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பதில் சொல்ல போறாரு நமக்கு தெரியல. திமுகக்கு மாற்றாதான் நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு திமுக பண்ணது எல்லாமே நீங்க பண்ணுனா இதுதான் உங்களுடைய மாற்றமா அப்படின்னு மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க. இந்த லைவ் ஏன் கட் பண்ணாங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்து சபாநாயகர் வந்து பேசும்பொழுது லைவ் அதெல்லாம் வந்து நாங்க திங்க் பண்றவங்க கொடுக்கணுன்றதெல்லாம் மரபு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சட்டமன்ற நிகழ்வு வந்து லைவ் கொடுக்கணுன்றதெல்லாம் இல்ல, மரபுல இல்ல. லோக்சபாவாக இருந்தாலும் சரி ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி தேவை இல்லை, கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா அந்த முடிவை யார் எடுப்பாங்கன்னா மாநில அரசு பிளஸ் வந்துட்டு சபாநாயகர் கையில தான் அந்த முடிவு இருக்குது. அதனால கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40-50 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த சட்டமன்றம் வந்து கூடுது. யாருக்காக? மக்களுக்காக. மக்களுடைய வரி பணத்துல இந்த சட்டமன்றம் வந்து கூடுது. மக்கள் பிரச்சனை பேசுவதற்காக இந்த சட்டமன்றம் கூடுது. அதுக்கு நாம எவ்வளவு வரி கட்டுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 40-50 கோடி ரூபாய் நம்ம வரி கட்டுறோம். நம்ம வரி பணத்துல கூடக்கூடிய இந்த சட்டமன்றத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைய நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? கடந்த திமுக ஆட்சி தான் பண்ணாங்க, விட்டுடுங்க. நீங்க சரி பண்ணணும்ல, நீங்க லைவ் கொடுக்கணும்ல. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல லைவை கட் பண்ணிட்டா உங்க ஆட்சி வந்து அப்ப டிஎம்கே ஆட்சி மாதிரி இருக்குமா? 5 வருடங்களும் நீங்க வந்து லைவ் கொடுக்க மாட்டீங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று சபாநாயகர் பேசும்போதே தெளிவா சொல்லிட்டாப்ல, லைவ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, தேசிய கீதத்தை நாங்க எப்படி வேணாலும் பாடுவோம், இதெல்லாம் ஒன்றும் மரபு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய அரசியல்வாதி, அனுபவசாலி. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க டிவிக்கு கட்சிக்கக்கூடிய யாருக்கும் அரசியல் அறிவு இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனால லைவ் கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே ஒரு டைம் வந்துட்டு சட்டமன்ற நிகழ்வை வந்து லைவ் கொடுத்துட்டு அவங்க பட்ட அசிங்கம் அவங்களுக்கு தானே தெரியும். அதனால என்ன பண்ணாங்கன்னா இப்ப லைவை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி கலைவாணர் அரங்கத்துல 2 நாட்கள் வந்து எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. எப்படி நீங்க வந்து சட்டப்பேரவையில எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு பயிற்சி கொடுத்தாலும் கூட இங்க முதல்வருக்கே பயிற்சி இல்லைங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பயிற்சி கொடுத்தது வேஸ்டா போச்சு. இப்ப ஏன்னா லைவை ஏன் கட் பண்றாங்க அப்படின்னா பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. சபாநாயகருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, முதல்வருக்கு ஒண்ணுமே தெரியல, ஸ்கிரிப்ட் கொடுத்தாதான் அவர் படிப்பார், அது பிரச்சார வாகனத்துல தான் அவர் படிப்பாரு, சட்டமன்றத்துல அவரால் பேச முடியாது. அந்த அளவுக்கு அரசியல் சிந்தனை அரசியல் அறிவு அவருக்கு இல்லைன்றது சபாநாயகருக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்வருக்கே இப்படி இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய 106 எம்எல்ஏக்களுக்கும் அரசியல் அறிவு எப்படி இருக்கும்? அதனாலதான் மரிய வில்சன் வந்து பேசுறாரு, நிதி அமைச்சர். அவர் சொல்றாரு, பழைய ஏற்பாடுலயும் ஒரு ஜோசப் இருந்தாங்க, புதிய ஏற்பாடுலயும் ஒரு ஜோசப் இருந்தாங்க, அந்த மாதிரி தமிழகத்துல சட்டமன்றத்திலயும் ஒரு ஜோசப் இருக்காருன்னு பேசுறாரு. என்னென்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கீங்க தமிழகத்துல? என்னென்ன பிரச்சனைகள் ஓடுது? 40-50 கோடி ரூபாய் நம்ம செலவு செய்து சட்டமன்றத்தை கூட்டி எங்க பிரச்சனையை பேசுங்கன்னா அவங்க அங்க துதி பாடிட்டு இருக்காங்க. வெளியில தான் வந்து துதி பாடுறீங்க, ரீல்ஸை போடுறீங்க, சட்டமன்றத்துக்குள்ளேயாவது நம்ம பிரச்சனையை பேசலாம்ல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, இதெல்லாம் செய்திகள்ல வந்ததுதான், நாங்க எங்க திட்டங்களை எப்படி நிறைவேற்ற போறோன்றதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு பெருமையா வீர தீரமா வசனம் எல்லாம் பேசியிருக்கிறாப்ல. அவருதான் வந்து சொன்னாரு,
நாங்கள் தான் லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் கொடுக்குறோம், கடந்த ஆட்சியெல்லாம் வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து பேசுறாரு அவர் வந்து நாங்க எப்படி செய்ய போறோம் பாருங்க அப்படின்றாரு. முதல்ல வந்து லைவ் கொடுக்கலாம் சொன்னீங்கல்ல, அதை வந்து மக்களுக்கு கொடுங்க, சட்டமன்றத்தில் என்ன நடக்குன்னு மக்கள் பார்க்கட்டும். அதற்கு பிறகு உங்க திட்டங்களை வந்து நீங்க நிறைவேற்றதை நாங்க பொறுமையா இருந்து பாக்குறோம். அதாவது சட்டமன்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் டிவிக்கில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மீது சபாநாயகருக்கு துளி கூட நம்பிக்கை வரல. எத்தனை நாள் கிளாஸ் எடுத்தாலும் சரி இவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லை அப்படின்றது அவருக்கு தெளிவா தெரியுது. அதனால லைவ் கொடுத்துட்டா எதிர்கட்சி தலைவர் பேசுறது, எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது, திணறுவாங்க. ஏற்கனவே இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு முதல்வர் வாயை திறக்கலையாம். அதனால பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பேசி இருக்கிறாரு. இப்படி ஆளுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குது சட்டமன்றத்துல. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் முதல்வரும் வந்து பதில் சொல்லணும். ஆனால் முதல்வருக்கு எதுவுமே தெரியல, புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு அவர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து உங்களை மாதிரி நாட்கள்லாம் மீடியால வந்துட்டு பெருமையா பேசாதீங்க, நீங்க வந்து முடிவு எடுக்காதீங்க. சட்டமன்ற நிகழ்வை லைவ்ல கொடுக்கணுமா வேண்டாமா என்பது மாநில அரசுடைய கொள்கை முடிவு. அதையும் தாண்டி வந்து சபாநாயகர் வானளாவிய அதிகாரம் பெற்ற சபாநாயகருடைய முடிவு அது. அவரு தான் முடிவு பண்ணும் கொடுக்கணுமா வேண்டாமா என்பதை. அதனால உங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் தயவு செய்து ஓப்பனா இந்த வசனம் எல்லாம் பேசாதீங்க, சவால் விடாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி சபாநாயகர் வந்து முடிவெடுப்பார். முதல்வருக்கே ஒண்ணும் தெரியலங்க. 40-50 கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்துல கூடக்கூடிய சட்டமன்றத்துல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லை உங்களுக்கு. எவ்வளவு பிரச்சனைங்க சமுதாயத்துல, எவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டுகள். முதல்வரை துதி பாடக்கூடிய இடம் அங்க சட்டமன்றம். நான் இப்படி கேட்டனாக்கா நம்ம டிவிக்கு தொண்டர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போன ஆட்சிக்கு நீ எங்க போன, அதற்கு முன்னாடி உள்ள ஆட்சிக்கு நீ எங்க போனன்னு கேட்பாங்க. அந்த 2 ஆட்சிகளும் சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்க அவங்கள மாதிரியே பண்ணுனா என்ன அர்த்தம், அவங்கள மாதிரி துதி பாடுனா என்ன அர்த்தம், அவங்கள மாதிரி லைவை கட் பண்ணா என்ன அர்த்தம், அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? தமிழக வெற்றி கழகம் என்பது தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கல. அதனால இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே கூடிய வேட்பாளர்கள், அவங்க தான் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 1.5 மாத காலத்துல நீங்க பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்கு, எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எவ்வளவு கஞ்சா வழக்குகள் இருக்குது, அது குறித்து வந்து சட்டமன்றத்துல பேசுங்க. நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு அது குறித்து நீங்க பேசுங்க. அதெல்லாம் பேசாம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு மரிய வில்சன் வந்துட்டு நிதி அமைச்சர்ல அவர் நிதி அமைச்சர் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க புகழ் பாடதான் நாங்க 40-50 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கணுமா? அதாவது சட்டமன்ற நிகழ்வுக்காக 40 முதல் 50 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் வந்து செலவாகுது. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஊதியம், படிகள், வாகனம், அப்புறம் போனுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த அமௌண்ட், அது போக வந்துட்டு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு, அங்கு அச்சுப்பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அங்கு உள்ள நிர்வாகிகளுக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் அதுல இருக்குது. அதெல்லாம் நம்முடைய வரி பணம். ஒரு வருடத்திற்கு 40 முதல் 50 கோடி ரூபாய் அப்படின்னா 5 வருடங்களுக்கு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எதுக்கெடுத்தாலும் டிஎம்கே ஆட்சி இல்லைங்க. இப்ப நீங்க தான் ஆளுங்கட்சி. டிஎம்கேக்கு மாற்றாக தான் நீங்க வந்திருக்கீங்க. திருப்பி அதே பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஆட்சியில என்ன நடந்தது தெரியுமா? காவேரி குறித்து தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அதை முதல்வர் வாசிக்கும் பொழுது ஆளுங்கட்சியில் உழைக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வரவேற்பாங்க, டேபிளை தட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாம் அமைதியா உட்கார்ந்துருக்கிறாங்க. சபாநாயகர் சொல்லி கொடுக்குறாரு, டேபிளை தட்டுங்க அப்படின்னு தட்டி காமிக்கிறாரு. சபாநாயகர் என்பவர் யாரு? ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் டேபிளை தட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் சபாநாயகர் வேலையா? அதுதான் சபாநாயகரை உட்கார வச்சுக்க நடுவுல. அவர் வந்து ஒரு நீதிபதிக்கு இணையானவர். அவரு போய் டேபிள் தட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த லட்சணத்துல தான் அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் சபாநாயகர் முடிவு எடுத்துட்டாரு, ஆட்சி முடிவு வரைக்கும் லைவே கொடுக்க தேவையில்லை, லைவ் கொடுத்து இவங்க மானத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. டிவிக்கு கட்சியில் கூடிய எம்எல்ஏக்கள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிளாக்ல டிக்கெட் வித்தவங்க, பேனர் வச்சவங்க, கட் அவுட் வச்சவங்க, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணவங்க, விஜய்க்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க தான் அந்த சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு அரசியல் குறித்து என்ன அறிவு இருக்கும் அது வந்து சபாநாயகருக்கு தெரியுது. அதனாலதான் லைவ் வேணாங்க அப்படின்னு லைவை கட் பண்ணிட்டாரு. நீங்க அந்த அளவுக்கு வெளிப்படையான ஒரு ஆட்சியை கொடுக்கறதா இருந்தா ஏன் வந்து லைவை கட் பண்ணீங்க? டிஎம்கே கொடுக்கலங்க, நான் ஏத்துக்கிறேங்க, நீங்க ஏன் கட் பண்ணீங்க? அதாவது சட்டமன்றத்துல ஆளுங்கட்சிக்கு எதுவுமே தெரியலைங்க, பதில் கூட சொல்ல தெரியல அப்படின்னு
மக்களுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு தான் லைவை கட் பண்ணிட்டாங்க. நீங்க லைவை கட் பண்ணாலும் கட் பண்ணாட்டாலும் மக்களுக்கு தெளிவா தெரியும். உங்களுடைய அரசியல் அறிவு என்னன்றது தெளிவா தெரியும். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண